வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மணக்க செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம். இது சாதம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்கும். வீடே மணக்கிற அளவுக்கு இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். சின்னதாக 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 4 வரமிளகாய். நீங்கள் காரத்துக்கு எவ்வளோ மிளகாய் சேர்த்துவீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சின்னதாக 4 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு 2 துண்டு இஞ்சி 4 கட் பண்ணியிருக்கேன். மிதமான தீயில் ஒரு 10-15 செகண்ட் பிரட்டி விட்டுடலாம். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 டீஸ்பூன் மிளகு, மறுபடியும் ஒரு 15 செகண்ட் வறுத்துக்கலாம். இப்போ சீரகத்தையும் சோம்பையும் சேர்த்துக்கலாம். முதல்லையே சேர்த்துனா கருகிரும். 2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் அரிசி, இப்போ இதில் 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்து ஒரு 30 செகண்ட் வறுத்துக்கலாம். கருகாத அளவுக்கு தீயை குறைச்சி வச்சு வறுக்கணும். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இது நல்லா ஆறின பிறகு மிக்சியில் குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாயை உடைச்சி போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. மீடியம் சைஸில் 3 நாட்டு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். இதோட 2 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து தக்காளியை மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 400 கிராம் அளவுக்கு பேபிகார்ன் சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை கொதிக்கிற தண்ணியில் போட்டுடலாம். இதில் உப்பு பிடிக்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து குக்கரில் சேர்த்துடலாம். பேபிகார்னுக்கு பதிலாக காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். காளானை ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன், மட்டன் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா பிரட்டி விட்டுறலாம். இப்போ நம்ம வறுத்தரைச்ச மசாலாவை உள்ளே ஊற்றிடலாம். கூடவே மிக்ஸி ஜார் அலசி ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் முந்திரியையும் 1 டீஸ்பூன் கசகசாவையும் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். கசகசா இல்லைன்னா முந்திரி மட்டுமாவது சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட்டை கொதிக்கிற குழம்புல ஊற்றிடலாம். கூடவே ஒரு 1/2 கப் அளவு மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காயை அரைச்சி ஊற்றி கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்க்கிறேன். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க.
லேசாக கொதித்து வர்ற இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நல்ல வாசனையை கொடுக்கும். இப்போ குக்கரை மூடி மிதமான தீயில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வரும்போது வீடே மணக்கும். 2 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். மணக்க மணக்க அருமையான சுவையில் செட்டிநாடு பேபிகார்ன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். சாதம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமாக நான்வெஜ் டேஸ்ட்டில் காரசாரமான இந்த கிரேவியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.